டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய கப்பல்களை கைப்பற்றி அந்த கப்பல்களில் இருக்கின்ற ஆயில் மற்றும் சரக்கு பொருட்களை எல்லாம் நாங்கள் பறிமுதல் செய்கின்றோம் என்று கூறிய அமெரிக்க அதிபர் இது ஒரு கடல் கொள்ளையர் போன்ற நடவடிக்கை என்று கூறி சிரித்திருக்கின்றார். ஒரு நாடு தன்னுடைய பாதுகாப்பிற்காக போர் புரிவது வளமை. ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய கப்பலை கைப்பற்றி அதில் இருக்கின்ற பொருட்களை பறிமுதல் செய்து அந்த நாட்டை முற்றுகையிட்டு பொருட்களை எடுப்பதன் மூலமாக தாங்கள் கடல் கொள்ளையர் போல செயற்படுகின்றோம் என்று கூறி இருப்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் அனுபவம் சார்ந்ததா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. பலத்த அதிர்ச்சியை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. போர் என்பது பாதுகாப்பு கொள்கை சார்ந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அது வியாபார கொள்கை சார்ந்ததாக பேசி இருப்பது ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் ஓயமாட்டார் என்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது. ஈரானுடைய பொருளாதாரம் சிதைவதே அதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்று அதற்கான வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம். அதில் ஓர் அங்கமாக இது இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தாங்கள் கடல் கொள்ளையர் என்கின்ற பொருளை தந்ததானது அமெரிக்காவினுடைய நற்பெயருக்கு பொருத்தமானது தானா என்பதை டொனால்ட் ட்ரம்ப் யோசித்து பார்க்காமல் கூறியிருப்பது ஈரானுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதன் அடையாளமே இவ்வாறான கருத்துக்களை அவர் கூறி வருகின்றார் என்றே கருதப்படுகின்றது. இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சு ஈரானினுடைய பணம் மாற்றும் நடவடிக்கைகளை தடை செய்வதற்கான நிழல் நிறுவனங்களை கருப்பு பட்டியல் போட்டிருக்கின்றது. ஈரான் தன்னுடைய பணத்தை சீனாவினுடைய நாணயத்திலேயே வாங்குகின்றது. அதன் பின்னர் ஆயுதங்களை வாங்க வேண்டுமாக இருந்தால் டாலர் அல்லது யூரோவில் தான் பணத்தை வழங்க வேண்டியதாக இருக்கும். இவ்வாறு பணத்தை மாற்றுவதற்கு ஈரானுக்கு தடை இருப்பதனால் பல கிளை நிறுவனங்கள் இந்த பணத்தை மாற்றி ஈரானுக்கு வழங்கி வந்தன. அவர்களுடைய பொருளாதாரம் பணமாற்று நடவடிக்கைகளை அமெரிக்காவினுடைய நிதி அமைச்சகம் முடக்கி வைக்கின்றது. இதன் மூலமாக ஈரானுடைய சகல பொருளாதார நடவடிக்கைகளையும் தடுப்பது அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஜெர்மனிக்கு எதிரான செயல் குறித்து சர்வதேச படைத்துறை நிபுணர்களுடைய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றது. சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கின்ற பலத்தை எடை போட்டு பார்ப்போமாக இருந்தால் சீனா ரஷ்யா இரண்டு நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய படைகள் உலகின் பல நாடுகளில் பெரிய பெரிய முகாம்களை அமைத்து தங்கி இருப்பது போன்ற வசதிகள் இல்லை. ஏவுகணை கட்டமைப்புகள் அணுகுண்டு ஏவுகணைகளுடன் அமெரிக்கா உலகம் முழுவதிலும் பல நாடுகளில் பரவி இருக்கின்றது. அமெரிக்கா உலக வல்லரசாக இருப்பதற்கு சீனா ரஷ்யாவை விட மேலதிகமான ஒரே ஒரு தகுதியாக இந்த தகுதி இருக்கின்றது. இப்பொழுது ஜெர்மனியில் இருந்து 5000 அமெரிக்க படைகளை வெளியேற்ற போகின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது அமெரிக்காவிற்கு தான் பலவீனமே அல்லாமல் ஜெர்மனிக்கு அது பலவீனம் அல்ல என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படி வெளியேறுவது யானை தந்தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கொண்ட விவகாரமாக அமையும். அமெரிக்கா இந்த படைகளை அகற்றுமாக இருந்தால் நாளை ஒரு போர் வருமாக இருந்தால் அமெரிக்கா இந்த நாடுகளில் இருந்து தன்னுடைய போரை நடத்த முடியாது என்பதை அமெரிக்கா கணக்கெடுக்கவில்லை. ஆனால் அமெரிக்க அதிபரினுடைய இந்த 5000 படை என்பது ஒரு நாடகம்தான் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஜெர்மனியினுடைய தென்புலத்திலே பெருந்தொகையான முகாம்களை அமைத்து 35,000 வரையான அமெரிக்க படைகள் இருக்கின்றார்கள். இந்த 35,000 படைகளில் 5,000 படைகளை எடுப்பதன் மூலமாக அமெரிக்கா அப்பிராந்தியத்தை விட்டு சென்று விட்டது என்ற பொருள் வராது. அமெரிக்கா ஜெர்மனியுடன் உண்மையான பகையாக இருக்குமாக இருந்தால் உடனடியாக முழுமையான இராணுவம் அணுகுண்டு கட்டமைப்புகள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு வெளியேறி இருக்குமாக இருந்தால் அதை ஒரு பெரும் பகையாக கருதலாம். ஆனால் 5,000 இராணுவத்தை எடுப்பதாக கூறுவதன் மூலமாக ஒரு பெரும் பகை ஒன்றை கொண்டு வந்துவிட முடியாது. இது டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஜெர்மனியினுடைய சான்சலரை நேருக்கு நேர் பழி வாங்குவது போன்ற ஒரு செயலே அல்லாமல் இராணுவ ரீதியாக இதில் பெரும் பாதிப்பு இல்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவு ஒரு இராணுவ முடிவல்ல, அது ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் என்று கூறுகின்றார். ஜெர்மனிய சான்சலர் பிரீட்ரிக் மெர்ஸினுடைய கருத்திற்கு பதிலடிதான் டொனால்ட் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை என்கின்றார். இது டொனால்ட் ட்ரம்பினுடைய நாடகம்தான். இது போன்ற மிரட்டல்களை
சவாலை அமெரிக்கா இதற்கு முன்னரும் விட்டிருக்கின்றது. பெரும்பாலானவை மிரட்டல்களாகவே காற்றில் போயிருக்கின்றனவே அல்லாமல் அவற்றை நிறைவேற்றியதாக இல்லை. இதையும் அமெரிக்கா நிறைவேற்றுமா, நாளை காலையில் இல்லை என்று சொல்லுமா என்பதை டொனால்ட் ட்ரம்பை தவிர வேறு எவரும் அறிய முடியாது. அமெரிக்காவினுடைய படைகள் ஜெர்மனியில் இருப்பது நேட்டோவினுடைய பாதுகாப்பிற்கு மிக மிக அவசியம். அமெரிக்கா தன்னுடைய படைகளை ஜெர்மனியில் இருந்து எடுத்து விடுமாக இருந்தால் அது அமெரிக்காவிற்கு தான் பெரும் பிரச்சனையாக வரும் என்றும் அவர் கூறுகின்றார். ஆனால் இது ஒரு ராணுவ மாற்றம் அல்ல. தன்னுடைய வெளியுறவு கொள்கையை அமெரிக்க ராணுவத்தை வைத்தே அவர் பேரம் பேசுகின்றார் என்பதுதான் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம். இது ஒரு சிறந்த ராஜதந்திர நடவடிக்கையாக அமையாது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வெள்ளை மாளிகை ஊழியர்களை போல சர்வதேச விவகாரத்தையும் விளையாட்டாக கருதுகின்றார் என்ற கருத்தை அவர் தருகின்றார். அமெரிக்க அதிபர் பகை இருந்தால் அனைத்து படைகளையும் வெளியேற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று ராணுவ ஆய்வாளர் ஸ்டீன் கேகோட் கூறுகின்றார். அமெரிக்கா தன்னுடைய ராணுவ இருத்தலை கூட இன்னொரு நாட்டின் மீதான அழுத்தத்திற்கு பயன்படுத்துவதுதான் மிக மிக ஆபத்தான விடயமாக இருக்கின்றது. ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படியெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் செய்வார் என்பது தங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் தமக்கு புதுமை அல்ல என்றும், இனிமேல் நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும், அதற்கான ராணுவ கட்டமைப்புகளை அமைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரானுக்கு எதிரான படையெடுப்பை குறைபாடு உடையது என்று கூறியதற்காக ஜெர்மனி மீது இந்த அழுத்தத்தை அவர் பிரயோகித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்று முன்னரே அறிந்து அதற்கு ஒரு பி பிளான் இல்லாமல் ஜெர்மனி இருந்திருக்கும் என்று கருதுவதற்கு இடமில்லை. ஏனென்றால் ஈராக்கிற்கு எதிரான போரில் ஜெர்மனி பங்கேற்க மறுத்த பொழுது ஜெர்மனியையும் பிரான்சையும் தங்களுடைய எதிரிகள் என்று அமெரிக்காவினுடைய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் நிர்வாகம் அப்பொழுதே தூக்கி வீசியது கவனிக்கத்தக்கது. எனவே அமெரிக்கா இன்றுதான் இந்த கச்சேரியை ஆரம்பிக்கின்றது என்பது அல்ல. பராக் ஒபாமா காலத்தில் NSA மூலம் ஐரோப்பா முழுவதையும் துப்பறிந்த பொழுதே ஐரோப்பாவிற்கு எதிரான, ஐரோப்பா தனக்கு எதிராக மாறும் என்கின்ற எண்ணம் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டு விட்டதையும் அவர்கள் கண்டிருப்பார்கள். எனவேதான் ஒரு புதிய பாதையில் செல்வதற்கான வேலைகளை அவர்கள் துரித கதியில் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதை அமெரிக்காவும் அறிந்திருக்கின்ற காரணத்தினால் தான் இவ்வாறான முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டு செல்லுகின்றது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு இனி நமக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி ஐரோப்பா விரைந்து கொண்டு இருப்பதை அமெரிக்கா அறியாமலும் இல்லை. இந்த இடத்தில் ஐரோப்பா அமெரிக்காவின் பின்னால் செல்வதை விட, சீனாவின் பின்னால் செல்வதை விட தனக்கான ஒரு மரியாதையை உருவாக்கி கொள்ளுமாக இருந்தால் ஐரோப்பா கண்டத்தை மிகச்சிறந்த கண்டமாக மறுபடியும் உருவாக்க முடியும் என்று ஐரோப்பா இப்பொழுது கருத தொடங்கி இருக்கின்றது. இதனுடைய வெடிப்புகளாகவே இது இருக்கின்றது. நேட்டோவுடனான ஒரு பகையும் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பு நேட்டோ அமைப்பினுடைய பலத்தை குலைக்கும் செயல் என்று நேட்டோவினுடைய நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.